Taste the Daily. பொழிவு மற்றும் பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்படும் நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதுடன் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்மணிகளை எவ்வித நிபந்தனையும் இன்றி கொள்முதல் செய்ய விடியா திமுக அரசிற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த ஆண்டு துவக்கத்திலிருந்தே தமிழகம் முழுவதும் கடும் பனி பெய்து வருகிறது. இதனால் டெல்டா மாவட்டங்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா நெற்பயிர்களில் ஈரப்பதம் அதிகரித்து கனம் தாங்காமல் சாய்ந்துவிட்டது. இந்நிலையில் 3-4 நாட்கள் வரை மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்து அதன்படி மழை பெய்து வருவதை அதிமுக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அனைத்து மாவட்டங்களிலும் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் பனிப்பொழிவின் காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போதைய மழையின் காரணமாக மேலும் பாதிப்பிற்கு ஆளாகி வருவதை வேதனையுடன் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய சூழலில் நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகள் உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்படாததால் வெட்டவெளியில் இருக்கும் நெல் மூட்டைகள் நனைந்து அதிக ஈரப்பதத்துடன் இருப்பதையும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இப்படி விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வரும் சூழ்நிலையில் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசு விவசாயிகளின் சிரமங்களை போக்காமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்கு கடும் கண்டனத்தை புரட்சி தமிழர் தெரிவித்துள்ளார். எனவே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் எந்தவித நிபந்தனையும் இன்றி அனைத்து நெல் மூட்டைகளையும் கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும், அத்துடன் உடனடியாக வருவாய் மற்றும் வேளாண் துறை அதிகாரிகளை அனுப்பி பாதிப்புகளை கணக்கீடு செய்து விவசாயிகளுக்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும், பயிர் காப்பீடு மூலம் உரிய இழப்பீடு வாங்கி தர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் முன்னாள் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கு டிரையர் வண்டிகளை அனுப்பி நெல்மணிகளின் ஈரப்பதத்தை குறைக்க செய்ய வேண்டும் எனவும், தற்போது 17% ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்யும் நிலையில் 22% ஈரப்பதம் கொண்ட நெல்லையும் கொள்முதல் செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார்.